இஸ்லாமிய வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யாரும் உண்மையான ஈமான் கொண்டவராக இருக்க முடியாது, தன் சகோதரருக்காக தான் விரும்புவதைப் போலவே அவனுக்கும் விரும்பும் வரை. இந்த ஹதீஸ் என்ன சொல்றது தெரியுமா? ஒரு மனுஷன் உண்மையான ஈமான் கொண்ட முஸ்லிமா இருக்கணும்னா அவன் மனசு ரொம்பவே சுத்தமா இருக்கணும். நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நமக்கு எல்லா சக்சஸும் கிடைக்கணும் நம்ம நினைப்போமே, அதே மாதிரி மனசு வச்சு அடுத்த மனுஷங்களுக்கும் நல்லது நடக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கணும் உண்மையா விரும்புற மனசு இருந்தாதான் ஈமான் முழுமையடையுது. நம்மளும் நம்ம கிட்ட யாராவது துவா செய்யுங்கன்னு சொன்னா அவங்களுக்காக துவா செய்யறோம். ஆனா அந்த துவா உண்மையாவே ஹபிலாகும் போது, நம்ம கண்ணு முன்னாடி அது நடக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோமான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நமக்கு நடக்கிறத விட மத்தவங்களுக்கு நல்லது நடந்தா நமக்கு பொறாம வருது. அது நம்ம அறியாமையே அந்த உணர்வு நமக்கு வெளிப்பட்டுருது. ஆனா இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்றது என்ன தெரியுமா? உங்களோட ஒரு சகோதரனுக்கு ஒரு நன்மை நடந்தா அதை நீங்க உள்ளத்துல இருந்து மகிழ்ச்சி அடைங்க. அவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நீங்க அதை உங்களுக்கு கிடைச்ச வெற்றியா சந்தோஷப்படுங்க. அவனுக்கு நல்லது நடக்கணும்னு உள்ளத்துல இருந்து மனசார அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கோங்க. நம்மளோட மனசை இந்த அளவுக்கு தூய்மையா வைத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஈமானும் உண்மையாவே அழகாகுது. நமக்கு மட்டும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது சாதாரண மனசு. மத்தவங்களுக்கும் நம்மள சார்ந்தவங்களுக்கும் அதே நன்மை நடக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஈமான். எல்லாத்துக்குமே இந்த விஷயத்த உள்ளத்துல போடணும். இந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்யணும்னு நம்ம துவா செஞ்சுக்கணும்.